Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டிய சிறந்த 6 பழங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பழங்கள் மட்டும்தான் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடியது. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டிய 6 சிறந்த பழங்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஆரோக்கியமான பழங்களுடன் உங்களோட நாளை தொடங்குறது உங்களோட ஒட்டுமொத்த நல்வாழ்வில் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். வெறும் வயிற்றுல பழங்களை சாப்பிட்றது உங்களோட ஆற்றலை அதிகரிக்கும், செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிக்கும், எடையை நிர்வகிக்க கூட உதவும். ஃபர்ஸ்ட் ஒன் தர்பூசணி. தர்பூசணி நீர்ச்சத்து நிறைந்த ஒரு பழம் தான். இது பெரும்பாலும் கோடை காலத்தில் அதிகமாக சாப்பிட்றோம். இதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து இருக்குல்ல, அது தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நம்மளை நீரேற்றமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த தேர்வாக அமையுது. இந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய அதிக விட்டமின் சி உள்ளடக்கம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூட உதவியாக இருக்கும். செகண்ட் ஒன் பப்பாளி. பப்பாளியில் பப்பேன் அப்படிங்கிற நொதி இருக்குது. இது செரிமானத்துக்கும் புரதங்களை உடைக்கிறதுக்கும் உதவுது. வெறும் வயிற்றுல பப்பாளியை சாப்பிட்றது குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் மலச்சிக்கலை தடுக்க கூட உதவியாக இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுக்கு பப்பாளி கொடுக்கறதுனால குடல் பூச்சிகளை அழித்து சுத்தம் செய்ய உதவியாக இருக்கும். தேர்ட் ஒன் அன்னாசி பழம். அன்னாசி பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் B6, மாங்கனீஸ்லாம் நிறைய இருக்கு. இது உடலில் நொதி செயல்பாடு, ஆக்சிஜனேற்ற பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கனிமம் இந்த அன்னாசி பழத்தில் இருக்கு. வெறும் வயிற்றுல அன்னாசி பழத்தை சாப்பிட்றது நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கிறதுக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் ப்ரொமலைனும் நொதி செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஃபோர்த் ஒன் பெர்ரிக்கல். அவுரி நெல்லி, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி இது மாதிரியான பெர்ரிக்கல்ல ஆக்சிஜனேட்ரிக்கல், நார்ச்சத்து, விட்டமின்கள்லாம் நிறைய இருக்குது. வெறும் வயிற்றுல இந்த பெர்ரிக்கலை சாப்பிட்றது இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும் இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துறதுக்கும் எடை மேலாண்மை கூடவும் உதவியாக இருக்கும். ஃபிஃப்த்து ஒன் வாழைப்பழம். வாழைப்பழத்தில் எண்ணற்ற வகைகள் இருக்குது. ஆண்டு முழுவதும் சாப்பிடக்கூடிய ஒரு பழமாகவும் வாழைப்பழம் இருக்குது. இந்த பழத்தில் பொட்டாசியத்தோட வளமான மூலம் இருக்குது. இது திரவ சமநிலை, இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவக்கூடிய ஒரு அத்தியாவசிய தாது பொருள் கொண்ட ஒரு பழம் தான். வெறும் வயிற்றுல வாழைப்பழத்தை சாப்பிட்றது ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்தை ஆதரிக்கிறதுக்கும் காலையில் இயற்கையான ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். சிக்ஸ்த்து ஒன் ஆரஞ்சு. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி நிறைய இருக்குது. இது நோய் எதிர்ப்பு செயல்பாடு, கொலாஜன் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. வெறும் வயிற்றுல ஒரு ஆரஞ்சு சாப்பிட்றது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கவும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மாதிரியான ஆக்சிஜனேட்ரிக்கல் சருமத்தோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் வெறும் வயிற்றுல சாப்பிட வேண்டிய சிறந்த 6 பழங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் இந்த 6 பழங்களையும் சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.